அழவாக்கோட்டையில் அரசு அதிகாரிகள் வராததால் கிராம சபை கூட்டம் ஒத்திவைப்பு தீர்மானம். சிவகங்கை அருகே உள்ள அழவாக்கோட்டை கிராமத்தில் காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் இன்று நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அழவாக்கோட்டை கிராமத்தில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் கூட்ட நேரத்தில் எந்த அதிகாரியும் வராததால் பொதுமக்கள் பெரும் ஏமாற்றத்துக்கு உள்ளாகினர். இந்த கிராம சபை கூட்டத்தில் மேல அம்மாச்சிப்பட்டி, கீழ அம்மாச்சிப்பட்டி, அழவாக்கோட்டை, நடு அம்மாச்சிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார 7 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தங்கள் பகுதிகளில் உள்ள சாலை, குடிநீர், கழிவுநீர், வடிகால், வீதி விளக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தெரிவிக்க தயாராக இருந்தனர். ஆனால் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் வராததால் பொதுமக்கள் ஆலோசனை நடத்தி அதிகாரிகள் பங்கேற்கும் நாளில் மீண்டும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இதனை அடுத்து தீர்மானம் நிறைவேற்றினர். அதிகாரிகள் வராததால் எங்கள் குறைகளை சொல்ல முடியவில்லை, மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கிராம சபை மட்டுமே எங்களுக்கு வாய்ப்பு என்று நம்பியிருந்தோம், ஆனால் இதுவும் நடந்தது இல்லை என பொது அளவில் தெரிவித்தனர். கிராம சபை கூட்டம் நடத்துறதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எல்லா மக்களோட போயிருந்தோம். முக்கியமாக அந்த ஊரில் என்னென்னா அடிப்படை வசதிகளை இன்னும் சரியான முறையில் அரசு செயல்படுத்தலை. அதற்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கு நடந்த ஒரு கிராம சபை கூட்டமே அதுக்கு ஒரு சாட்சியாக சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய குறைகள் முக்கியமான குறைகள்னால், அழவாக்கோட்டையில் உள்ள காரைக்கம்மாயில் 18 ஏக்கர் அளவுள்ள இந்த கம்மா ஒரு 120 ஏக்கருக்கு விவசாயம் கொண்ட கம்மா. மழைக்காலங்கள் தண்ணி இப்போ ஃபுல்லாகிருச்சு. பட் ஆனால் இதில் கழிவுகள் மக்கள் கொட்டுறாங்க. அதுக்கு சரியான விழிப்புணர்வு கொடுக்கவே இல்லை அரசாங்கத்தின் மூலியமாகவும். சரியான குப்பை தொட்டிகள் எங்கேயும் ஒரு இடத்துலையும் வைக்கலை. அது மட்டும் இல்லாமல் என்ன காரணம்னா, காரைக்கம்மாய்க்கு நடுப்பகுதியிலே மக்கும் குப்பை உரக்குழிங்கிற ஒரு குழி அமைச்சு அதுக்குள்ள மக்கள் எல்லாமே குப்பையில் கொட்டுறதுக்கான முன்னேற்பாடாக கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம், இந்த குழியை மூடிட்டு மாற்று இடம் சரி பண்ணணும்னு. ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரிலாம் செவி சாய்க்கவே இல்லை. இதுபோல் பல குறைகள் இருந்துச்சு. அதையெல்லாம் இன்றைக்கி கொண்டு போய் கிராம சபை கூட்டத்தில் நம்ம எடுத்துரைச்சு அதுக்கான தீர்வுகளை கொண்டு வரலான்னு போனால் வந்திருக்கிறது ஒரே ஒரு அதிகாரி, வீராம்பாளுங்கிற ஒரு மேடம் மட்டும் வந்திருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி பொறுப்பாளராக. அதை சார்ந்து கிட்டத்தட்ட 17 துறையிலேருந்து வர வேண்டிய அதிகாரிகளில் 9-10 துறைகள்லேருந்து இன்றைக்கி யாரும் வரவே இல்லை. கேட்டால் அவங்களெல்லாம் வேலை சுமையின் காரணமாக வேறு எங்கேயோ போனதாக சொல்கிறாங்க. இதை விட வேலை சுமை என்ன இருக்க போகுது? அரசு அதிகாரிகளான அவங்களுக்கு அரசு ஊதியம் கொடுக்குது. குறிப்பாக கிராம சபை கூட்டங்கிறது அரசு அதிகாரிகள் அனைவரும் தான் கிராம சபை கூட்டத்தையும் நடத்தணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எந்த அதிகாரியுமே வராமல் மக்களுடைய குறைகளையும் கேட்காம அவங்களா தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. நாங்களாம் போன உடனே மக்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நடக்க வேண்டிய அந்த கிராம சபை கூட்டத்தை மறுதேதி அனைத்து அரசு அதிகாரிகளும் என்றைக்கு அவங்க வர வாய்ப்பு இருக்குதோ அந்த தேதியில் கிராம சபை கூட்டம் நடத்த சொல்லி அன்றைக்கி தீர்மானம் நாங்கள் பொதுமக்களாக எல்லாரும் கூட்டம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி எல்லாம் கையெழுத்திட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் நவீன கழிப்பறையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அரசுடைய பணத்தில் கருவ மரங்களாக தான் இருக்குது.